ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மணி சேவிங் சம்மந்தமான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மணி சேவிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ ஆனாலும் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுனால தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மணி சேவிங் சம்மந்தமான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சொல்கிற சில விஷயங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் எல்லாம் சேர்ந்து ஒரு காம்போவாக கொடுக்குறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் என்ன காய்கறி வந்து வீட்டில் வச்சுருக்கோம், ஸ்டாக்குக்குள்ளனா நம்ம வீட்டில் என்ன ஸ்டாக்கில் இருக்குது இப்போது அப்படின்ட்டு, என்ன வாங்கணும் டு பை அப்படின்ற மாதிரி போட்டு வச்சு ஒரு பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க. என்னென்ன ஸ்டாக் இருக்குது, என்னென்ன வாங்கணும், அதை வச்சு என்ன மெனு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக என்னென்ன காய்கறின்ற மெனு வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா எந்த காயும் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் ஃபுல்லாக ப்ராப்பராக எல்லா காயும் வந்து சேர்ந்த மாதிரி வந்து ஒரு மெனு வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி காய்கறி வந்து வாங்க போகிறப்போ அந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிராசரியும் வந்து வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வீட்டில் வந்து ஸ்டாக்கில் இருக்குன்றதை செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ இருக்கிறதே நம்ம திருப்பி திருப்பி வாங்கிட மாட்டோம். அதே மாதிரி சில வீட்டில் பார்த்திங்கன்னா சில ரெசிபி வந்து நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் வந்து அது வீட்டில் இருக்கவங்க வந்து அதை அந்தளவு விரும்புவாங்களான்னு தெரியாது. அதை வந்து நிறைய குவான்டிட்டி வாங்காமல் கொஞ்சமாக வந்து வாங்கி பாருங்கள். ஸோ அதே மாதிரி சில ரெசிபி என்ன பண்ணாலும் அவங்க வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்கன்னா குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சமையல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே கொஞ்சம் வந்து ப்ரிப்ரேஷனாக, அதாவது இப்போது ஃபுல்லாக ஒரு 2 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்யணுன்ட்டு நான் சொல்லி வைக்கல. ஸோ இப்போ இன்றைக்கி சாயங்காலம் செய்ய போகிறீங்கன்னா ஒரு மத்தியான டயத்தில் ஒரு ஃப்ரீ டயத்தில் நீங்கள் வந்து செஞ்சு வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து சரி, அது உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கும். நிறைய நேரங்கள் நம்ம பார்த்திங்கன்னா வெளியில் ஏதாவது வாங்கி சாப்பிடணுன்ற அந்த கிரேவிங்ஸ் வர்றது வந்து நமக்கு சமைக்க ரொம்ப டயர்டாக இருக்கிறப்போ இனிமேல் என்ன சமைச்சிட்டு ஸோ வெளியே வாங்கிக்கலான்னு தோணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம முதல்ல கட் பண்ணி வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னாலே நமக்கு வந்து வெளியே வாங்கலான்ற திங்கிங்கும் வராது. ஏதாவது புதுசாக வந்து ரெசிபி வந்து ட்ரை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம காய்கறிகளை வந்து எது வந்து நல்லா இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கவும் செய்யணும். சில சமயம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம்லாம் வந்து வாங்கிடுவோம். ஸோ அதில் வந்து 1, 2 வந்து அழுகிறத கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோம்னாலே அது வந்து அப்படியே அழுகி வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் காய்கறி சரி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் கொஞ்சம் வந்து அப்பப்போ எது வந்து கெட்டு போகிற மாதிரி இருக்குது, உருளைக்கிழங்கு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் செக் பண்ணனாலே அது நிறையாவே வந்து வேஸ்ட் ஆகிறத வந்து தவிர்க்க முடியும். நம்ம காய்கறிகளை வந்து நம்ம வாங்குறது வந்து நல்லா மெனக்கெட்டு ஃபுல் வாங்கிடுவோம். ஆனால் கரெக்டாக சமைக்காமல் கொஞ்சம் வந்து கவனிக்கிறத வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாலே நமக்கு நிறைய காய்கறிகளோட காசு வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனித்தாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு பணம் வந்து சேவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வேஸ்ட் பண்ணுறோன்னு நம்ம நினைக்கிறோம். வேஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம காசை வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஒரு 10 ரூபா வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு 20 ரூபா கிட்ட வாங்குகிறோம், அது வேஸ்ட் ஆச்சுன்னா அதை நம்ம சமைக்க மாட்டோம். ஸோ அப்போ தேவைப்படுறப்போ நம்ம கடையில் போய் வாங்க வேண்டிய வந்து ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ணனாலே நமக்கு வந்து பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போலாம் வந்து நமக்கு ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ நமக்கு வந்து என்ன தான் நம்ம வந்து காசெல்லாம் வந்து சேமிக்கணும் அந்த மாதிரி இருந்தால் கூட நமக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கடையில் வந்து நம்ம இவ்வளோ ரேட்டானது கொடுத்து நம்ம ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் மீஷோவில் வந்து 350க்கு வந்து வாங்கினது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லா ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு சூட் ஆகலைனா கூட சிலது வந்து நல்லா ஒர்க் உள்ளது வந்து கம்மி ரேட்டில் வந்து எப்போயாவது ஆஃபரில் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கப்போ நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த கலருக்கு வந்து சூட்டான தான் வாங்கணும்னு இல்லை. நம்ம சில கலர்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி பேண்ட்டு ஷாலெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி சில கலர்ஸ் வந்து நல்லா இருக்கிற எம்ப்ராய்டரி ஒர்க் உள்ள ப்ளவுசஸ் வந்து வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம சாரீக்கு வந்து அது மிஸ்மேட்ச் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க்குன்னு சொல்லி கடையிலலாம் கொடுத்தோம்னாலே இந்த சாரீக்கு வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நான் கேட்டு பார்க்குறேன். அவங்க பார்த்தா 2000 ருபீஸ் 3000 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து வச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மெயினாக நீங்கள் ஆன்லைனில் வாங்குறப்போ மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சில இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து இருக்காது. எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் பண்ணுவாங்க. சில மாடல் நமக்கு வந்து பிடிக்காது. அப்போ எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பண்ணால் நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. அந்த 7 டேஸ் ரிட்டன் பாலிசியை வந்து கரெக்டாக வந்து அவங்க மணி ரிட்டன் பண்ணுவாங்களா, தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கான்றது வந்து ஃபஸ்ட்டு நல்லா கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் காசு கொடுத்து வாங்குகிற பொருள் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை வந்து நீங்கள் ரிட்டன் பண்ண முடியாமல் அது வந்து காசு வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ ஆன்லைனில் வாங்குறவங்க வந்து மெயினாக கவனிக்க வேண்டியது வந்து அது ரிட்டன் பாலிசி வந்து எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா உங்களுக்கு கஷ்டப்பட்டு வந்து காசை வந்து நம்ம வாங்கின பொருளுக்கு வந்து அது வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிரும். அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து இந்த லீவ் டயத்தில் பசங்களுக்கு கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தான். நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை வந்து நம்ம பிளான் பண்ணி வந்து வைக்கலன்னா அவங்க ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு கடையில் வந்து வாங்குறதுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 100 ரூபா தானே 50 ரூபா தானேன்னு சொல்லி நம்ம வந்து வாங்குவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதத்துலன்னு கணக்கு பண்ணுறப்போ அது வந்து ஒரு 1000 ரூபா கிட்ட கூட வந்து வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து ஸ்நாக்ஸை வந்து பிளான் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து வாங்குற ஏதாவது பிளான்ஸோ சரி, இல்லைனா வந்து இந்த ஷோ பிளான்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து நமக்குன்னு ஒரு ஒரு 1/2 மணி நேரம் வந்து கொடுக்குற டயத்தை வந்து நம்ம இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம்னாலே அது வந்து நல்லா இருக்குங்க. இல்லைனா கொஞ்சம் சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம ஆசைப்பட்டு வாங்கிட்டு வருவோம். ஆனால் வந்து அதை நம்ம கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணாமல் அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம்னு சொல்லி விட்டோம்னா அது அப்படியே ஏதாவது பூச்சி வந்து இது வந்து அப்படியே வந்து வேஸ்ட் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு இன்னொன்று வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அப்பப்போ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அதை கேர் பண்ணாலே அது வந்து அது பாட்டு நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் கேர் பண்ணாமல் விட்டு பார்த்திங்கன்னா கீழெல்லாம் ஒரு மாதிரி இலை வந்து டல்லாக இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் கேர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வளருது. ஸோ அதே மாதிரி இங்கே அப்படி தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ பிளான்ட்டுன்னு சொல்லி வாங்கினது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கவனிக்காமல் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்காய் அப்படியே கருப்பு கலரில் ஆகிட்டு ஐயோ ரொம்ப பழசாயிடுச்சு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போடுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து நான் சோப் லிக்விடை வந்து இந்த ப்ரஷ்ஷில் வந்து டிப் பண்ணி வந்து அப்படியே வந்து வாஷ் பண்ணுறேன். அப்படியே ரொம்ப வந்து ஈஸியாக வந்து போயிடுது. இங்கே வந்து நம்ம அடுப்புக்கு வந்து கொஞ்சம் பக்கத்திலேயே இருக்கிற அந்த ஒரு கபோர்டு கிட்ட வந்து ஃபுல்லாக வந்து ஷோ பீசஸ் வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து வச்சுருப்போம். அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வீடியோவில். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபுல்லாக வந்து அப்படியே பிசுக்கு மாதிரி எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறப்போ அது கொஞ்சம் புதுசாக இருக்குது. இல்லைனா எண்ணெய் அப்படியே பிசுக்கு மாதிரி பட்டுட்டு பார்க்குறக்கே நல்லா இருக்க மாட்டுது. இதை மெயினாக எதுக்கு வந்து காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்பவும் வந்து பழசான மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பொருள் வந்து வாங்க வேண்டியது இருக்கும். எப்பவுமே வந்து இருக்கிறது வந்து நம்ம திருப்பி வாங்குறப்போ தேவையில்லாமல் காசு வந்து வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் நம்ம வாங்குகிற ஒரு பொருளை வந்து மேக்ஸிமம் வந்து அதை நல்லா வந்து அதோட கொஞ்சம் கவனிச்சோம்னாலே அது வந்து ரொம்ப நாள் வந்து அது நல்லாவும் இருக்கும். நமக்கு வந்து புதுசாக வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. அது நமக்கு வந்து ஒரு சேவிங்காக தான் செய்கிறோம். நம்ம வந்து காசை வந்து சேமிப்பு மட்டும் தான் சேமிப்புன்னு நினைக்கிறோம். நமக்கு ஒரு பொருளை வந்து இருக்கிற பொருளே திருப்பி வாங்குறப்போ அது நம்ம காசு வந்து வேஸ்ட்டு தான். ஸோ அதை கொஞ்சம் நம்ம கவனிச்சாலே நிறைய காசை வந்து நம்ம சேமிக்க வந்து முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து கேர் எடுக்கிறது. அதுவும் மெயினாக வந்து நம்ம கிச்சனில் வந்து சிம்னிலாம் வச்சுருக்கோம்னா, அந்த சிம்னிக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசுக்குன்னு இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம வந்து நம்மளே வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் கேர் எடுத்து வந்து வாஷ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்காண்டி க்ளீன் பண்ணுறக்கு ஆளோ இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து டயத்தை வந்து கொடுத்து வந்து பண்ணணும்னு அவசியம் இருக்காது. நம்ம கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சிம்னியில் வந்து சும்மா சுடுதண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஊற்றினேன். அதுக்கப்புறம் வந்து சும்மா சர்ஃப் அந்த லிக்விட் இது இருக்கும் பார்த்தீங்களா பவுட்ரு. ஸோ அதை வந்து கொஞ்சம் அப்படியே வந்து தூவி விட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக டிப் பண்ணி அந்த அந்த ஸ்க்ரப்பரை வச்சு தொட்டு தாங்க தேய்க்கிறேன். அந்த சோப் பவுடரே போதும் நமக்கு நல்லா வந்து போயிடும். நீங்கள் ரொம்ப எண்ணெய் பிசுக்கானா தான் வந்து அதை க்ளீன் பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுற கஷ்டமே தெரியாது. அது ஈஸியாக வந்து மெயின்டைனும் ஆகும். இத்தனை இது க்ளீன் பண்ணணுமா அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் வந்து காசை வந்து நம்ம சேமிக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம இதிலே வந்து ஒன்று சொல்லுவாங்க. நம்ம வந்து எங்கே சுத்தம் இருக்கிற இடத்துலையோ லக்ஷ்மி வந்து குடியிருப்பான்ற மாதிரி. ஸோ உங்கள் கண்ணுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி அழுக்காக டஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கள். மைண்டு வந்து உங்களுக்கும் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே பாருங்கள், ரொம்ப வந்து நீட்டாக உங்கள் ஒரு ரூமை வந்து நீங்கள் நீட்டாக வச்சுருக்கிறப்போ அந்த ரூம்குள்ளே போனாலே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ காசு இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து தரக்கூடிய விஷயம். நமக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பணத்தையும் வந்து அட்ராக்ட் பண்ணும். நீங்களே வந்து ஒரு ரொம்ப க்ளம்ஸியாக ஒரு மாதிரி டர்ட்டியாக குப்பை தொட்டி மாதிரி இருக்கிற ரூம்குள்ளே போனால் உங்கள் மனசே வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து ஃபோக்கஸாக வந்து பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அப்பப்போ வந்து வீடை வந்து கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு வீடியோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறப்போ உங்கள் மைண்டும் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தை ஃபோக்கஸாக பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்து வந்து நமக்கு காசை வந்து மிச்சப்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் வந்து கரெக்டாக கேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதும், எண்ணெயை வந்து கம்மியாக யூஸ் பண்ணாலும் நிறைய பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். சமைக்கிறப்போ நம்ம அங்கிட்டு இங்கிட்டுன்னு போகிறப்போ சில சமயம் அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் வந்து ரொம்பவும் வந்து குக்கிங் வந்து ஓவர் குக்கிங் ஆயிரும். இந்த மாதிரிலாம் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேஸ் நம்ம செலவு பண்ணியிருக்கோம்னு தான் அர்த்தம். ஸோ அதை விட்டுட்டு பக்கத்துலேயே இருந்து சமைக்கிறப்போ நம்ம சீக்கிரமாக சமைப்போம். கேஸ் செலவும் வந்து மிச்சமாகும். ஸ்பூன் வந்து ஃபஸ்ட்டு இந்த குட்டி ஸ்பூனை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் செலவு வந்து கம்மியாகும். அது மாதிரி இந்த சட்டியை வந்து கடாயை வந்து ஃபஸ்ட்டு தொடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பில் வைக்கிறப்போ அது டக்குன்னு சூடாகி உங்களுக்கு வந்து கேஸ் செலவு வந்து மிச்சப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு பணத்தை வந்து நிறைய சேமிக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பணத்தை வந்து சேமிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.